வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். திறன் சுற்றுச்சூழல் அமைப்பின் துறையில் இன்ஸ்ட்ரக்டர் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவர்கள் தகவல்களை பரப்புவது மட்டுமல்லாது, ஊக்கத்தின் அமைப்பாளர்கள், ஊக்கத்தின் வழிகாட்டிகள் மற்றும் வளர்ச்சியின் பாதுகாவலர்கள். இந்த அமர்வில் கற்பவர்களுக்கு அவர்களின் முழு திறனை அடைய அதிகாரமளிக்கும் வகையில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நல்லவறிந்து விதிவிலக்கான உயர்த்தும் அத்தியாவசிய பண்புகள் நாங்கள் ஆராய்வோம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் இன்ஸ்ட்ரக்டரின் முன் நிபந்தனைகளை குறிப்பிடவும், இன்ஸ்ட்ரக்டரின் குணங்களை விளக்கவும், ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டரின் பண்புகளை பட்டியலிடவும் முடியும். ஒரு இன்ஸ்ட்ரக்டர்களுக்கான முன் நிபந்தனைகள். ஹரி மற்றும் கவிதா இருவரும் ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள். ஏய் கவிதா, நான் இன்ஸ்ட்ரக்டராக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு தேவையான முன் நிபந்தனைகள் என்ன? ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் பங்கிற்கு அடிப்படையான 3 அத்தியாவசியமான முன் நிபந்தனைகள் உள்ளன. இவை தொடர்புத்திறன், பொருள் அறிவு மற்றும் அனுபவம். தொடர்புத்திறன். இன்ஸ்ட்ரக்டர்கள் வலுவான தகவல் தொடர்புத்திறன் பெற்றிருக்க வேண்டும். இது தகவல்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் மட்டுமல்ல, கற்பவர்களுடன் ஈடுபடும், ஊக்கமளிக்கும் மற்றும் இணைக்கும் திறனும் அடங்கும். பயனுள்ள தகவல் தொடர்பு வெற்றிகரமான கற்பித்தலின் அடித்தளமாக அமைகிறது. பொருள் அறிவு. இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் துறையில் நிபுணராக இருக்க வேண்டும். அவர்கள் கற்பிக்கும் விஷயத்தை பற்றிய விரிவான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். இந்த நிபுணத்துவம் தகவல்களின் துல்லியமான மற்றும் தாக்கமான விநியோகத்தை உறுதி செய்கிறது. அனுபவம். பாடத்தில் நடைமுறை அனுபவம் விலைமதிப்பற்றது. தங்கள் துறையில் நேரடி அனுபவம் உள்ள இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்றல் அனுபவத்தை வளப்படுத்த நிஜ உலக நுண்ணறிவு மற்றும் தொடர்புடைய உதாரணங்களை வழங்க முடியும். ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் தகுதிகள். ஒரு இன்ஸ்ட்ரக்டராக பொறுப்பேற்க சில தகுதிகள் ஒரு முன்னிபந்தனைகள். இந்த தகுதிகள் பொதுவாக 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன: அத்தியாவசிய தகுதி மற்றும் விரும்பத்தக்க தகுதி. அத்தியாவசிய தகுதி இது பதவிக்கு கட்டாயமாக கருதப்படும் தகுதிகள். எடுத்துக்காட்டு, சிடிஎஸ், சிஐடிஎஸ் டிப்ளமா அல்லது சம்பந்தப்பட்ட துறையில் டிகிரி. அவை பெரும்பாலும் பாடம் அல்லது பயிற்றுவிப்புத் துறையுடன் தொடர்புடைய கல்வி பட்டங்கள், சான்றிதழ்கள் அல்லது லைசன்ஸுகள் உள்ளடக்கும். விரும்பத்தக்க தகுதி. கட்டாயமில்லை என்றாலும் விரும்பத்தக்க தகுதிகள் பயிற்றுவிப்பாளரின் பாத்திரத்திற்கான தகுதியை மேம்படுத்துகிறது. இந்த தகுதிகளில் கூடுதல் சான்றிதழ்கள், கற்பித்தல் நற்சான்றிதழ்கள் அல்லது அறிவுறுத்தல் செயல்முறையை மேலும் மேம்படுத்தக்கூடிய சிறப்பு பயிற்சி ஆகியவை அடங்கும். கற்றல் சூழலை வடிவமைப்பதில் இன்ஸ்ட்ரக்டர்கள் பன்முக பங்கு வகிக்கின்றனர். ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் குணங்களை 4 தனித்தனி வகைகளாக பிரிக்கலாம்: உடல் தரம், மனத்தரம், தார்மீக தரம் மற்றும் தனிப்பட்ட தரம். ஒவ்வொரு தரத்தையும் விரிவாக பார்ப்போம். உடல் தரம். நல்ல ஆரோக்கியம். இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் கற்பித்தலில் உடனடியாகவும் ஒழுங்காகவும் ஆர்வமாகவும் இருப்பது அவசியம் என்பதால் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பேண வேண்டும். இன்ஸ்ட்ரக்டர்கள் நடைப்பயிற்சி, ஜாகிங், சைக்கிள் ஓட்டுதல் அல்லது உடற்பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்பது போன்ற வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடலாம். நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலை தேவையான அளவு நீர்ப்பதத்துடன் வைத்திருக்க முடியும். தியானம், ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் அல்லது யோகா போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் நுட்பங்களை பயிற்சி செய்யவும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும், ஏதேனும் சாத்தியமான சிக்கல்களை முன்கூட்டியே தீர்க்கவும் வழக்கமான உடல்நல பரிசோதனைகளை திட்டமிடவும். நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லது நிற்கும்போது சரியான தோரணையை பயன்படுத்தவும். நல்ல ஆரோக்கியம் அவர்களின் உடல் இருப்பை உறுதி செய்வது மட்டுமின்றி அறிவை வழங்குவதில் உயிர் சக்தியையும் அளிக்கிறது. உடை மற்றும் தோற்றம். இன்ஸ்ட்ரக்டரின் உடை எளிமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். கவனத்தை சிதறடிக்கும் கவர்ச்சிகரமான ஆடைகளை தவிர்ப்பது முக்கியம், ஏனெனில் கற்பவர்களின் கவனம் பாடத்தில் இருக்கும், இன்ஸ்ட்ரக்டரின் தோற்றத்தில் அல்ல. கருப்பு, சாம்பல், நேவி அல்லது பீஜ் போன்ற நடுநிலை வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும். நேர்த்தியான மற்றும் முடி உட்பட தனிப்பட்ட சீர்படுத்துதலில் கவனம் செலுத்துங்கள். குரல், மொழி மற்றும் பேச்சு. ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் குரல் தெளிவாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அனைத்து கற்பவர்களுக்கும் எளிதாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். பயன்படுத்தப்படும் மொழி எளிமையாகவும் இலக்கணப்படி சரியாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். மனதின் தரம். பொருள் பற்றிய அறிவு. இன்ஸ்ட்ரக்டர்கள் தாங்கள் கற்பிக்கும் பாடத்தை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். இந்த அறிவு மேற்பரப்பிற்கு அப்பால் விரிவடைந்து விரிவான நுண்ணறிவு மற்றும் விளக்கங்களை வழங்க அனுமதிக்கிறது. கற்பித்தல் கோட்பாடுகளின் அறிவு. இன்ஸ்ட்ரக்டர்கள்
கற்பித்தலின் கொள்கைகள் மற்றும் முறைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். கற்பவர்களை எவ்வாறு திறம்பட ஈடுபடுத்துவது, உகந்த கற்றல் சூழலை உருவாக்குவது மற்றும் பலதரப்பட்ட கற்றல் பாணிகளை எவ்வாறு மாற்றுவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதிபலிப்பு பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. உங்கள் கற்பித்தல் முறைகளை தவறாமல் மதிப்பிடவும், அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறவும், சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளவும், சக ஊழியர்களுடன் ஒத்துழைக்கவும். உளவியல் அறிவு. கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உளவியல் காரணிகளின் பிடிப்பு அவசியம். இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் கற்பவர்களின் உளவியல் தேவைகளுக்கு இடமளிக்கும் வகையில் கற்றலின் அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தார்மீக தரம். நீதி மற்றும் பாரபட்சமற்ற தன்மை. இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பயிற்சியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது நீதி மற்றும் பாரபட்சமற்ற உணர்வை பேண வேண்டும். நம்பிக்கை மற்றும் சமத்துவத்தை வளர்ப்பதில், கற்பவர்களை கையாளுவதிலும் உரையாடுவதிலும் உள்ள நேர்மை இன்றியமையாததாகும். சுயக்கட்டுப்பாடு மற்றும் மன உறுதி. இன்ஸ்ட்ரக்டர்கள் வலுவான சுயக்கட்டுப்பாடு மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். இது சவாலான சூழ்நிலைகளை நிர்வகிக்கும் அவர்களின் பயிற்சியாளர்களுக்கு உறுதியான வழிகாட்டுதலை வழங்கவும் அவர்களுக்கு உதவுகிறது. அனுதாபம் மற்றும் விடாமுயற்சி. இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பங்கை அனுதாபம், இரக்கம் மற்றும் அபரிதமான பொறுமையுடன் அணுக வேண்டும். இந்த குணங்கள் ஒரு ஆதரவான மற்றும் வளர்க்கும் கற்றல் சூழலை உருவாக்குகின்றன. தனித்தன்மையின் தரம். தலைமைத்துவம். இன்ஸ்ட்ரக்டர்கள் தலைமை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், அதாவது அவர்களின் பயிற்சியாளர்களை திறம்பட வழிநடத்துதல் மற்றும் அறிவுறுத்துதல். வகுப்பு கட்டுப்பாடு. இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்பவர்களுக்கு பாடத்தில் முழுமையாக ஈடுபடக்கூடிய வகுப்பு சூழலை உருவாக்க வேண்டும். வகுப்பு நடத்தை. இன்ஸ்ட்ரக்டர்கள் பயிற்சி பெறுபவர்களிடம் கண்ணியமான மற்றும் மென்மையான நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும். முரட்டுத்தனமான அல்லது அவமதிக்கும் தொடர்புகளை தவிர்க்க வேண்டும். இது மரியாதையான மற்றும் நேர்மையான கற்றல் சூழலை ஊக்குவிக்குகிறது. நல்ல பழக்கவழக்கங்கள். இன்ஸ்ட்ரக்டர்கள் நேரம் தவறாமை, ஒழுங்கமைப்பு, நேர்மை மற்றும் கண்ணியம் போன்ற நல்ல பழக்கவழக்கங்களை உள்ளடக்கியிருக்க வேண்டும். இந்த பழக்கங்கள் பயிற்சி பெறுபவர்களுக்கு ஒரு நேர்மறையான முன்மாதிரியாக அமைந்து அவர்களின் கற்றல் பயணத்தில் இந்த குணங்களின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகின்றது. ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டரின் முக்கிய பண்புகள். சுவாரஸ்யமான படிப்பை உருவாக்குதல். நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பயிற்சியாளர்களுக்கு பாடத்திட்டத்தை சுவாரஸ்யமாகவும் பொருத்தமானதாகவும் மாற்றும் திறனை கொண்டுள்ளனர். அறிவு மற்றும் திறமையை ஊக்குவித்தல். இன்ஸ்ட்ரக்டர் வெறும் தகவல் தெரிவிப்பவர்கள் அல்ல, அவர்கள் அறிவு மற்றும் நடைமுறை திறன்களை பெறுவதில் தீவிரமாக ஊக்குவிக்கிறார்கள். அவை விஷயத்தை பற்றி ஆழமான புரிதலை எளிதாக்குகின்றன. ஊக்கமளிக்கும் பங்கேற்பு. நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கள் செயலில் கற்றல் சூழலை வளர்க்கிறார்கள். அவர்கள் பயிற்சியாளர்களை பங்கேற்கவும், கேள்விகளை கேட்கவும், கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் ஊக்குவிக்கின்றன. கற்றல் செயல்முறையை ஊடாடும் மற்றும் ஆற்றல் மிக்கதாக ஆக்குகின்றன. பயிற்சி பெறுபவர்களின் ஆர்வங்களை மதிப்பிடுதல். விதிவிலக்கான இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பயிற்சியாளர்களின் வேட்கை மற்றும் ஆர்வங்களில் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர். தொழில்முறை தோற்றம். இன்ஸ்ட்ரக்டர்கள் நேர்த்தியான மற்றும் தொழில்முறை தோற்றத்தை பராமரிக்கின்றனர். இது தொழில் நிபுணத்துவத்திற்கான ஒரு தரநிலையை அமைப்பதன் மூலம் தன்னை நன்கு வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. சமூக நெகிழ்வுத்தன்மை. நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கள் சமூக ரீதியாக நெகிழ்வானவர்கள். அவர்களின் பயிற்சியாளர்களின் பல்வேறு தேவைகள் மற்றும் பின்னணிகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறார்கள். அவை மரியாதைக்குரிய வகுப்பறை சூழலை உருவாக்குகின்றன. பல்வேறு கற்றல் அனுபவங்கள். இன்ஸ்ட்ரக்டர்கள் பல்வேறு கற்றல் அனுபவங்களை வழங்குகிறார்கள். வெவ்வேறு கற்றல் பாணிகளை வழங்குகிறார்கள். புரிந்துணர்வை மேம்படுத்த அவர்கள் செயல்பாடுகள், மல்டிமீடியா மற்றும் மேம்படுத்துவதற்கான அனுபவங்களை அளிக்கிறார்கள். பொருள் நிபுணத்துவம். இன்ஸ்ட்ரக்டர்கள் தாங்கள் கற்பிக்கும் பாடத்தின் ஆழமான மற்றும் விரிவான அறிவை கொண்டுள்ளனர். சமநிலை மற்றும் வணிகம் போன்ற அணுகுமுறை. இன்ஸ்ட்ரக்டர்கள் அரவணைப்பு மற்றும் தொழில்முறையை ஒருங்கிணைக்கும் ஒரு சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்கின்றனர். அவர்கள் கற்பித்தலை வணிகம் போன்ற அணுகுமுறையுடன் அணுகுகிறார்கள். பயனுள்ள கற்றல் விளைவுகளில் கவனம் செலுத்துகிறார்கள். உற்சாகம். நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பாடம் மற்றும் கற்பித்தலில் ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் இந்த உற்சாகத்தை தங்கள் பயிற்சியாளர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். கற்றலை ஒரு ஊக்கமளிக்கும் பயணமாக மாற்றுகிறார்கள். அது சரி கவிதா. ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டராக அவர்கள் கற்பிக்கும் பாடத்தில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அந்த உற்சாகம்தான் பயிற்சியாளர்களிடம் ஆர்வத்தின் தீப்பொறியை தூண்டும். இப்போது மேலும் சில பண்புகளை பார்ப்போம். விளக்கப்படங்களின் பயனுள்ள பயன்பாடு. சிக்கலான கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கும் கற்றலை மேலும் தொடர்புபடுத்துவதற்கும் இன்ஸ்ட்ரக்டர்கள் பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் மற்றும் விளக்கப்படங்களையும் பயன்படுத்துகின்றனர். இனிமையான குரல். ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் குரல் தெளிவாகவும் இனிமையாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் கற்பவர்கள் எளிதாக கற்கவும் மற்றும் புரிந்து கொள்ளவும் முடியும். திறமையான ஆதார பயன்பாடு. விதிவிலக்கான இன்ஸ்ட்ரக்டர்கள் கருவிகள், பொருள்கள் மற்றும் உபகரணங்களை பொருளாதார ரீதியாக பயன்படுத்துகின்றனர். பயிற்சியாளர்களை வளமாகவும் திறமையாகவும் கற்பிக்கிறார்கள். அறிவை மாற்றுதல் மற்றும் பயன்படுத்துதல். இன்ஸ்ட்ரக்டர்கள் அறிவு மற்றும் நடைமுறை திறன்களை மாற்றுவதில் திறமையானவர்கள். கூடுதலாக, அவர்கள் நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளில் இந்த அறிவை பயன்படுத்துவதற்கு பயிற்சியாளர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நெறிமுறை மற்றும் மரியாதை. விதிவிலக்கான இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்பித்தலின் அனைத்து அம்சங்களிலும் நியாயம், சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்து வலுவான நெறிமுறை மற்றும் கௌரவமான பார்வையை பேணுகிறார்கள். பொறுப்பு. இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்றல் செயல்முறை, அவர்களின் பயிற்சியாளர்களின் நல்வாழ்வு மற்றும் பாடத்திட்டத்தின் ஒருமைப்பாட்டிற்கான பொறுப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட கற்பித்தல் பொருட்கள். இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் கற்பித்தல் பொருட்களை நன்கு ஒழுங்கமைத்து உள்ளடக்கத்தின் கட்டமைக்கப்பட்ட மற்றும் தர்க்க ரீதியான விளக்கக்காட்சிகளை உறுதி செய்கிறார்கள். நியாயமான மதிப்பீடு. இன்ஸ்ட்ரக்டர்கள் நியாயமான மற்றும் புறநிலை மதிப்பீடுகளை நடத்த வேண்டும். முறையான பயிற்சி பதிவுகள். நல்ல இன்ஸ்ட்ரக்டர் துல்லியமான பயிற்சி பதிவுகளை பராமரிக்கின்றனர். அவர்களின் பயிற்சியாளர்களின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகளை கண்காணிக்கின்றனர். நேர மேலாண்மை. இன்ஸ்ட்ரக்டர்கள் நேர மேலாண்மை மற்றும் பொறுப்புணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வகுப்புகள், கூட்டங்கள் மற்றும் பிற கல்வி கடமைகளுக்கு சரியான நேரத்தில் வருகை தருவது அந்த பொறுப்புக்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. நட்பு ஆளுமை. விதிவிலக்கான இன்ஸ்ட்ரக்டர்கள் நட்பு மற்றும் அணுகக்கூடிய ஆளுமை கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் பயிற்சியாளர்களுடன் நேர்மறையான உறவுகளை உருவாக்குகிறார்கள், நம்பிக்கை மற்றும் திறந்த தொடர்புகளை வளர்க்கிறார்கள். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்டது இன்ஸ்ட்ரக்டரின் முன் நிபந்தனைகள், இன்ஸ்ட்ரக்டரின் குணங்கள் மற்றும் இன்ஸ்ட்ரக்டரின் நல்ல பண்புகள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.